அண்ணே, இன்னைக்கு மார்ச் 4 2026 நம்ம ஊர்ல வெயில் எகுறுதோ இல்லையோ, இந்த ஹிந்தி திணிப்பு பஞ்சாயத்து தீயா பத்திட்டு இருக்கு பாஸ். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்ச அந்த ஹிந்தி பெயர் இப்போ தமிழிசை மேடமுக்கும் சு வெங்கடேசன் எம்பிக்கும் இடையில ஒரு பெரிய வார் ஆகிடுச்சு. இந்த கர்த்தவ்ய துவார் அதிரடி மேட்டரை ஒரு பக்கா பிராண்டி செய்திகள்ல பார்த்திடலாம். ஹிந்தி திணிப்பா இல்ல அதிகாரிகளின் தப்பா? சு வெங்கடேசன் பதிலடி, தமிழிசைக்கு விழுந்த செக். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், திருச்சி ரயில்வே ஆபீஸ் வாசல்ல கர்த்தவ்ய துவார்னு போர்டு வச்சதுதான் இப்போ தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக். இது அதிகாரிகள் செஞ்ச தப்புன்னு தமிழிசை மேடம் சொல்ல, இல்ல இது உங்க பாலிசின்னு சு வெங்கடேசன் எம்பி போட்டு உடைச்சிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் மொழி தகவல்கள். 1. திருச்சி ட்ரபுள். புதிதா கட்டப்பட்ட திருச்சி ரயில்வே மண்டல அலுவலக நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார்னு ஹிந்தியில பெயர் வச்சதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் பாஸ். 2. தமிழிசை விளக்கம். இது டெல்லி செஞ்ச வேலை இல்ல, இங்க இருக்கிற அதிகாரிகள் செஞ்ச தப்பு. ஹிந்தி பெயரை நீக்கிட்டு தமிழ்ல வையுங்கன்னு தமிழிசை மேடம் ரயில்வே அமைச்சருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. 3. சு வெங்கடேசன் அட்டாக். மதுரை எம்பி சு வெங்கடேசன் விடல பாஸ், அதிகாரிகள் மேல பழிய போடாதீங்க, ஹிந்தி திணிப்புங்கிறது உங்களோட கவர்மெண்ட் பாலிசின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. 4. லிஸ்ட் அள்ளி தெளிப்பு. வந்தே பாரத், தேஜஸ், அந்தியோதயா, நமோ பாரத்னு எல்லாத்துக்கும் ஹிந்தி பேரா வச்சது பாஜக தான். இதெல்லாம் அதிகாரிகள் செஞ்ச தப்பான்னு எம்பி கேட்டிருக்காரு. 5. தேர்தல் பதட்டம். எலெக்ஷன் கிட்ட வர்றதுனால உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதான் இப்போ அதிகாரிகள் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறீங்கன்னு சு வெங்கடேசன் சாடியிருக்காரு. 6. கல்வி நிதி மோதல். ஏற்கனவே மும்மொழி கொள்கையை ஏத்துக்காததுனால மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அரசு இதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க பாஸ். 7. பராசக்தி எஃபெக்ட். சமீபத்துல ரிலீஸ் ஆன பராசக்தி படம் கூட இந்த மொழி அரசியல பேசி இப்போ பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. பாஸ், இந்த ஹிந்தி தமிழ் பஞ்சாயத்தை பார்த்தா நம்ம கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு அல்டிமேட் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. டேய், என்னடா இது, நமக்கெல்லாம் எதுக்குடா இந்த ஹிந்தி? புரியாத பாஷையில போர்டு வச்சா எங்களுக்கு என்னடா தெரியும்? தமிழிசை மேடம் அதிகாரிகள் மேல பழிய போட்டாலும் சு வெங்கடேசன் எம்பி வச்ச பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மக்கள் மனசுல இருக்கிற தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றுதான் இப்போ அரசியல்ல பெரிய சக்தியா மாறிட்டு இருக்கு பாஸ். கண்ணா, மொழிங்கிறது உணர்வு. அதுல ஹிந்திய திணிக்க பார்த்தா தமிழன் விசில் போட மாட்டான், வேற ஒன்னு போடுவான். ரயில்வே போர்டு மாறுமா இல்ல அரசியல் போர்டு மாறுமான்னு பாப்போம் பாஸ். லவ் ஃபார் லாங்குவேஜ் இஸ் அ பேஷன், பட் இம்போசிஷன் இஸ் அ ப்ராவகேஷன் பாஸ். தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது வெறும் அரசியல் நாடகமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. மொழிப்போர் மற்றும் 2026 தேர்தல் அனல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.